வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம சேனலில் இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். கடைசியாக வந்து நம்ம அந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி இந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸில் இன்னும் ஒரு 2 வீடியோ பார்த்தோம்னாலே இந்த டைம் ஸ்பீட் ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் எனி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம அதே அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸில் இன்னொரு 4 கொஸ்டின்ஸை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த செஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities A and B, அதாவது A, Bங்கிற 2 cities இருக்குது. அந்த 2 cities நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 330 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. A train starts from ஏங்கிற ஒரு ட்ரெயின் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் 8 AM ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல்ஸ் டுவோர்ட்ஸ் B, அதாவது ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பியை நோக்கி காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அட் த ரேட் ஆஃப் 60 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதே டைமில் பிலேருந்து இன்னொரு ட்ரெயின், பிங்கிற ட்ரெயின் வந்து மார்னிங் 9 o'clock, இது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து கிளம்புன ட்ரெயின் வந்து 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிச்சு. பிலேருந்து கிளம்புறது 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி டுவோர்ட்ஸ் ஏங்கிற ஸ்டேஷனுக்கு நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அட் த ரேட் ஆஃப் 75 km/h ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி வரும்பொழுது 2 ட்ரெயினுமே ஒன்றே ஒன்று எப்போ எந்த டைமில் மீட் பண்ணும், இதுதான் கொஷின். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படின்னு பார்ப்போம். இது ட்ரெயின் ஏ, இது ட்ரெயின் பின்னு வச்சுக்கோ. ட்ரெயின் ஏ வந்து இந்த டைரக்ஷனில் அட் த ரேட் ஆஃப் 60 km/h இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகுது. 8 AM ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பிங்கிற ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டாக ஏ நோக்கி வந்துட்டு இருக்குது. அட் த ரேட் ஆஃப் 75 km/h. ஸோ இந்த ஏபி ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க 330 km. ஓகேங்களா? ஸோ இது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 AM, காலையில் 9 AM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டு இங்கேருந்து வந்துட்டு இருக்குது, இங்கேருந்து வந்துட்டு இருக்குது. ரெண்டும் மீட் பண்ணும். 8 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணும். இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து நம்ம மீட்டிங் ஸ்பாட்டாக இந்த இடத்த நம்ம மீட்டிங் ஸ்பாட்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் 2 டிஸ்டன்ஸையும் கூட்டினோம்னா 330 km. அதாவது மீட்டிங் ஸ்பாட் வரைக்கும் அந்த இடத்துக்கு அப்புறம் இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் 2 டிஸ்டன்ஸையும் கூட்டினோம்னா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 330 km கிடைச்சிருமா? ஸோ அப்போ D1 + D2 = 330 km. ஓகேங்களா? ஸோ இப்போ D1 நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் நமக்கான டிஸ்டன்ஸுக்கு நமக்கு தெரியும் டைம் இன்ட்டு ஸ்பீட். ஸோ டைம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மீட் பண்ணுற பாயிண்ட் வர்ற வரைக்கும் ட்ரெயின் ஏ எடுத்துக்கிட்ட நேரம் நமக்கு எக்ஸாக்ட் நேரம் தெரியாது. அதை நம்ம T ஹவர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ T ஹவர்ஸில் எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு? 60 km ஸ்பீடில் வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து T × 60. ஓகேங்களா? ஸோ D2 அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு இது எவ்வளோ நேரம் எடுத்துருக்குதோ அதை விட 1 hour கம்மியாக தான் எடுத்துருக்கு. ஏன்னா 9 o'clock தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே 8 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரெண்டுமே எடுத்துருக்க டைம் வந்து சேம் டைம் தான் மீட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வேரி ஆகும். இல்லையா? இங்கேருந்து இங்கே வந்துருக்க டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே வந்துருக்க டிஸ்டன்ஸ் வேரி ஆகும். டைம் வந்து ரெண்டுமே ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா டைம் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இது 9 o'clock ஆரம்பிச்சிருக்குது, இது 8 o'clock ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இது எடுத்துருக்க நேரத்தோட இது வந்து 1 hour கம்மியாக தான் எடுத்துருக்கணும். ஸோ அப்போ T-1 75 km/h ஸ்பீடில் ரெண்டாவது ட்ரெயின் இந்த ட்ரெயின் வர்றதுனால இதுக்கு வந்திருக்க டிஸ்டன்ஸுக்கான நமக்கு D2ங்கிறது டோட்டல் டைம். இது எவ்வளோ நேரம் எடுத்துருக்குதுன்னா இந்த ஏங்கிற ட்ரெயின் எடுத்திருக்க டைமோட 1 hour கம்மியாக எடுத்துருக்கும். ஸோ T-1 hour இன்ட்டு இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான ஸ்பீடு வந்து 75 km. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு 330 km கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுன்னா 60T ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 75 மல்டிப்ளை பண்ணுங்க. 75T - 75 = 330. D1 + D2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 60T 75 × T - 75 = 330. ஓகேங்களா? ஸோ இப்போ 60 + 75 = 135T = இந்த 75 அங்கே கொண்டு போயிடுச்சுன்னா 330 + 75. ஸோ 135T = 405 அப்படின்னா T = 405 /
135 பண்ணோம்னா நமக்கு 3 hours கிடைக்கும். அதாவது ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து 3 hours ஆகுது. ஸோ அப்போ 3 hours ஆகுதுன்னா 8 o'clock ஸ்டார்ட் ஆகி 3 ஹவர்ஸில் இங்கே மீட் ஆகுதுன்னா இந்த டைம் எத்தனை மணி இருக்கும்? 11 AM இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் ஏங்கிற ட்ரெயின் இங்கே வர்றதுக்கு 3 மணி நேரம் எடுத்துருக்கு. அப்போ பிங்கிற ட்ரெயின் இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரம் தான் எடுக்கும். 2 மணி நேரம்னா 9 + 2 வந்து 11 AM-க்கு மீட் ஆகிடும். ஸோ இந்த ஒரே கொஸ்டினில் வந்து ஒரு 3 டைப் 4 டைப் கூட கேட்கலாம். அதாவது ஏங்கிற ட்ரெயின் இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கும்? 3 மணி நேரத்தில் வந்திருக்கும். அதாவது 11 AM-க்கு இங்கே வந்திருக்கும். பிங்கிற ட்ரெயின் இந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுக்கிறதுக்கு எத்தனை நேரம் எடுத்திருக்குன்னா 2 hours எடுத்திருக்கும். ஏங்கிற ட்ரெயின் இங்கே வர்றதுக்கு 3 hours எடுத்திருக்கும். ரெண்டும் எத்தனை மணிக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏங்கிற ட்ரெயின் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் எடுக்கும்? 3 hours எடுக்கும். ஸோ இது ஒரு கொஸ்டின். அதே வந்து பிங்கிற ட்ரெயின் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்கலாம்? 2 hours எடுத்துருக்கும். ஸோ இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் எத்தனை மணிக்கு 2 ட்ரெயினும் மீட் பண்ணணும்? ஸோ 11 o'clock. இது ஒரு கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். இதிலே ஃபோர்த் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏங்கிற ட்ரெயின் வந்து பிங்கிற ட்ரெயினை மீட் பண்ணணும். ஸோ ஏங்கிற ட்ரெயின் பிங்கிற ட்ரெயினை மீட் பண்ணுறதுக்குன்னா 3 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ 3 ஹவர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? அதாவது 180 கிலோமீட்டர். அதாவது 3 ஹவர்ஸ் ஆகிடுது மீட்டிங் ஸ்பாட் வர்றதுக்கு ஏங்கிற ட்ரெயின் எடுத்துக்குது. அது வந்து 60 km/h ஸ்பீடில் வந்துருச்சுன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 180 கிலோமீட்டர் எடுத்துருக்கும். ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 180 கிலோமீட்டர். ஸோ இது ஃபோர்த் கொஸ்டின். ஒரே கொஸ்டினாக 5 கொஸ்டின்ஸாக நான் பிரிக்க மாட்டேன். அதே கொஸ்டின் வந்து பிங்கிற ட்ரெயின் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றப்ப எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி முடிக்கும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிங்கிற ட்ரெயின் மீட் பண்ணுறதுக்கு 2 hours எடுத்துருக்கு. at the rate of 75 km. ஸோ 150. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 130 கிடைக்கும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 130 கிலோமீட்டர் கிடைக்கும். அப்போ ஒரே கொஸ்டினா 5 டைப் ஆஃப் கொஸ்டினா கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அதுக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராக. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Jogging track in a sports complex is 550 meters in circumference. Deepak and his wife start from the same point and walk in opposite direction at the rate of 4.5 km/h and 3.75 km/h. So they will meet for the first time in what time? இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தீபக் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஜாகிங் ட்ராக் இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் இருக்கு. இப்படி இதோட சுற்றளவு வந்து 550 மீட்டர்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. 550 மீட்டர்ஸ். ஓகே, மீட்டர் வந்து நம்ம கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 550 டிவைட் பை 1000 கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தீபக்கும் அவங்க ஒய்ஃபும் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது தீபக் இந்த டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகிறாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகிறாங்க. ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது மீட் பண்ணுற இடத்துக்கு எவ்வளோ டைமில் மீட் பண்ணுவாங்க? ஓகேவா? ஸோ மீட் பண்ணுற இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இப்படியே மீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்கன்னா எங்கே மீட் பண்ணுறாங்களோ மீட்டிங் பாயிண்ட்ல அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ், இவங்களோட டிஸ்டன்ஸும் இவங்களோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன ஸ்பீடில் வர்றாங்கன்னா 3.75 km/h and Deepak is 4.5 km/h அந்த ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த டைமில் மீட் பண்ணுவாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன பண்ணுறது? நமக்கு தெரிஞ்சது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் தான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேர் எடுத்துருக்க டைம் வந்து ஈக்குவல் தான். ஸோ இவங்க வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சரி, இவங்க இங்கே வந்து இங்கே மீட் பண்ணாலும் சரி, 2 பேர் எடுத்துருக்க நேரம் ஒன்றா தான் இருக்கும். ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இவங்களோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் மீட்டர் 550 மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. எனி ஸ்பாட் இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல மீட் பண்ணாங்கன்னா கூட இவங்க இங்கேருந்து இங்கே வந்த டிஸ்டன்ஸும் அதே சமயத்தில் இவங்க இங்கேருந்து இங்கே வந்த டிஸ்டன்ஸையும் கூட்டினோம்னா டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு டைமை வந்து T ஹவர்ஸில் இந்த மீட்டிங்ஸ் பாயிண்ட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் T ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே 4.5 கிலோமீட்டருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 4/1/2 எழுதலாமா? 4/1/2 நம்ம 9/2 km/h நம்ம எடுத்துக்குவோம். இங்கே 3.75 நம்ம எழுதலாம். 3.75 3/4 எழுதலாமா? ஸோ 12 3 15 டிவைட் பை 4 km/h நம்ம
எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இவங்க 4.5 கிலோமீட்டரில் T ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? ஸோ 9/2 ஸ்பீட் இன்ட்டு T ஹவர்ஸ் டைமால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற டிஸ்டன்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இவங்க 15/4ங்கிற ஸ்பீடில் அதே T ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணாங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் கிடச்சிருக்கும் நமக்கு? 550 divided by 1000 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கு நமக்கு எல்சிஎம் இப்போ என்ன எடுத்துக்கலாம்? 4 எடுத்தோம்னா 2 டைம்ஸ் வந்து 18t ப்ளஸ் இங்கே 15t which is equal to 550 divided by 1000 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்க. 18 plus 15 is equal to 33t divided by 4 equal to 550 divided by 1000. 33t divided by 4 is equal to 550 divided by 1000. Then t is equal to cross multiply பண்ணிங்க 550 into 4 divided by 33 கீழே வந்துரும் into 1000. ஓகேங்களா? ஸோ இது இத்தனை ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 11 3 11s இங்கே 5 11. ஸோ நமக்கு கிடைச்சது 5 into 4 divided by 3 into 100 கிடைக்குது. இத்தனை ஹவர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஹவர்ஸ் நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு நம்ம 60ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 60ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 20. ஓகேங்களா? ஸோ 5 into 20 100 முடிச்சா பேலன்ஸ் வந்து 4 மினிட்ஸ் கிடைக்குது. ஸோ 4 மினிட்ஸில் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இங்கே வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா 4 மினிட்ஸ் தான் இந்த கொஷின். ஓகே, the next question is 2 trains starting at the same time from the 2 station A and B which is 200 km apart. அதாவது ரெண்டு ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு ட்ரெயின் கிடைக்குது. ரெண்டு ஸ்டேஷனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கேருந்து இப்படி போகுது, பிலேருந்து எப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஏங்கிற ஸ்டேஷன்லேருந்து கிளம்புன ட்ரெயின் வந்து பிங்கிற ட்ரெயினை வந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மீட் பண்ணுது. ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஷன் ஏ மீட்ஸ் த செகண்ட் ட்ரெயின் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 110 கிலோமீட்டர். வாட் இஸ் த ரேஷியோ தட் ஸ்பீட் 200 கிலோமீட்டர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏங்கிற ட்ரெயின் இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் இப்படி போகுது, இது இங்கேருந்து இப்படி வருது. ஸ்பீடு என்னன்ட்டு கொடுக்கல, ஸ்பீடோட ரேஷியோ தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஏங்கிற ட்ரெயின் வந்து பிங்கிற ட்ரெயினை 110 கிலோமீட்டரில் ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுது, பியும் ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ எத்தனை மணிக்கு மீட் ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் எடுத்துக்கிற டைம் வந்து ரெண்டுமே ஒரே டைம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு இதான் மீட்டிங் ஸ்பாட்னா மீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்னென்னா ஒரே டைமாக தான் இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ இது 110 கிலோமீட்டரில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். பேலன்ஸ் இது வந்து இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்பீடு நம்ம வந்து ஜஸ்ட் இது வந்து ஒன் ஹவரில் இங்கே வந்திருக்க மாதிரி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்பீடு என்ன 110 கிலோமீட்டர் பர் ஹவரில் இங்கே வந்துருக்குன்னு வச்சு அதே மாதிரி பர் ஹவரில் இது வந்து 90 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்றத நம்ம ஸ்பீடாக எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 110 is to 90 which is equal to 11 is to 9ங்கிறது தான் இதோட ஸ்பீட் ரேஷியோவாக இருக்கணும். அதாவது ஏங்கிற ட்ரெயினோட ஸ்பீடுக்கும் பிங்கிற ட்ரெயினோட ஸ்பீடுக்கான ரேஷியோ 11 is to 9. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம 1 ஹவர்னு இங்கே மீட் பண்ணுறதா எடுத்துக்கலாம். நீங்கள் 2 ஹவரில் மீட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டாலும் சரி, 3 ஹவரில் மீட் பண்ணிக்கிட்டதா எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி மீட் பண்ணுறதா எடுத்துக்கிட்டாலுமே ஸ்பீட் ரேஷியோ இப்படி தான் வந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 ஹவர்ஸில் இந்த இடத்துல வர்றதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டு நினச்சிக்கிட்டோம்னா ஸ்பீடுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் வந்து டிஸ்டன்ஸ் கூடவே டைம். டிஸ்டன்ஸ் வந்து 110 கூடவே 2 ஹவர்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுவும் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். அதே டிஸ்டன்ஸ் 90 கூடவே 2 ஹவர்ஸ். இந்த 2 ஹவர்ஸ்லாம் 0 எடுத்தோம்னா 11 is to 9 தான் ரேஷியோ இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2 trains start from point P and Q respectively. ஸோ Pங்கிற பாயிண்ட்லேருந்து Qங்கிற பாயிண்டில் ரெண்டு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த Pங்கிற பாயிண்ட்லேருந்து கிளம்புற ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர்லையும் Qலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ட்ரெயின் வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவர்லையும் வருது. ஓகேங்களா? ஸோ பை த டைம் தே மீட் த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஹேஸ் ட்ராவல்டு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அதாவது Pங்கிற பாயிண்ட்லேருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணிக்கணும்னா த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஹேஸ் ட்ராவல்டு 100 கிலோமீட்டர் மோர் தென் த second train. So what is the distance between P and Q? This is the question. So P வச்சுப்போம்.
கியூன்னு வச்சுக்கோ. இது வந்து 50 km/h ஸ்பீடில் இப்படி போகுது. அதே டைமில் இது இங்கே ஸ்டார்ட் பண்ணி சேம் டைமில் 40 km/h டைமில் ஸ்டார்ட் பண்ணி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ மீட்டிங்ஸ் பாயிண்ட் நமக்கு இதுக்குமான டிஸ்டன்ஸு தெரியாது. அதை நம்ம எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மீட்டிங் ஸ்பாட்டில் இதுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து டி கிலோமீட்டர் வச்சுக்குவோம். டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம டி கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இதுதான் மீட்டிங் ஸ்பாட்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு கியூ ஸ்டேஷன்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம். ஸோ பிங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து 100 km மோர் தென் த ஃபர்ஸ்ட் ட்ரெயின். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து 100 km மோர் தென் த செகண்ட் ட்ரெயின். ஸோ செகண்ட் ட்ரெயின் வந்து டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 100 km ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மீட்டிங் ஸ்பாட்டுக்கு நமக்கு டைம்ங்கிறது டைம் ரெண்டுக்குமே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து மீட் பண்ணுற இடத்துக்கு டைம் வந்து ஈக்குவல் தான். ஸோ டைம் t1 ஈக்குவல் டு t2. ஸோ t1ங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் 100 டிவைட் பை அட் த ரேட் ஆஃப் 50 ஈக்குவல் டு t2. t2ங்கிறது என்ன? அதே டிஸ்டன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 40ங்கிற ஸ்பீடில் வந்திருக்கா கிடைக்கிறதா. ஏன்னா டைம்ங்கிறது மீட்டிங் ஸ்பாட்டில் ரெண்டுமே எடுத்துக்கிட்ட நேரம். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதாவது ரெண்டுமே ஒரே டைமில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது 50 km போகலாம், 60 km போகலாம், 100 km கூட போகலாம், இது 10 km கூட போகலாம். ஸோ ஸ்பீடு எப்படியா இருந்தாலும் வேரி ஆகலாம். ஆனால் மீட் பண்ணும் பொழுது அது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர எடுத்துக்கிட்ட நேரமும் இந்த பாயிண்ட்லேருந்து மீட் பண்ணுற இடத்துக்கு வர எடுத்துக்கிட்ட நேரமும் ரெண்டு ட்ரெயினுமே மீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒன்று தான். ஓகேவா? ரெண்டுமே சேம் டைமில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைமில் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இது 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது எடுத்துக்கிட்ட நேரத்தோட இது 1 hour வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கு. ஏன்னா 1 hour கழிச்சு தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்குள்ள பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ ரெண்டுக்குமே டைம் ஒன்றா டைமுக்கு நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு t1. இதுக்கான t2ங்கிறது x டிவைட் பை 40. இந்த xங்கிறது நம்ம கியூலேருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ் கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பிங்கிற ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து மீட் பண்ணுறப்ப 100 km எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குது செகண்ட் ட்ரெயினோட. ஸோ செகண்ட் ட்ரெயின் எடுத்துருக்க டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுட்டோம்னா இந்த ட்ரெயின் வந்து எக்ஸ் ப்ளஸ் 100 எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த 0 நம்ம டேரக்டாகவே கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை 4x ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 5x. இந்த 4x நமக்கு கொண்டு போய் வச்சுன்னா 400 ஈக்குவல் டு 5x மைனஸ் 4x அப்படின்னா x ஈக்குவல் டு 400 km. ஓகே, இந்த x 400 km இந்த டிஸ்டன்ஸ் கியூலேருந்து மீட்டிங் ஸ்பாட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 400 km கிடைச்சிச்சு. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது பிக்கும் கியூக்கும் வர டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு total distance என்ன? x plus 100 plus x equal to total distance. So x equal to 400 plus 100 plus 400 which is equal to 900 kilometer. இதுதான் விஷயமான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். நம்ம பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு கொஸ்டின் தான் நம்மளால் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.